இந்த பொண்ணு நட்டநடு ராத்திரி 1 மணிக்கு வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு செத்து போன அவளோட அப்பாவோட ரூம் கதவை சாத்திட்டு அந்த கதவு மேல அவங்க அப்பா போட்டோ ஒட்டி வைக்கிறா. எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா இந்த சூனியாக்காரி கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பிளட்டை வாங்கிட்டு வந்து அந்த பிளட்டை வச்சு அவங்க அப்பா போட்டோ சுத்தியில ஒரு வட்டத்தை போட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சானா செத்து போன உங்க அப்பா நேர்ல வந்து பேசுவாரா. ஆனா எல்லா ஏற்பாடும் இந்த பொண்ணு பண்ணிட்டு அப்பா அப்பா நான் பேசுறேன் பேசுங்க பேசுங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பா பேசவே இல்லை. காசை வாங்கிட்டு கிளவி நல்லா ஏமாத்திட்டான்னு கடுப்பான பொண்ணு அந்த ரத்த பாட்டில எட்டி உதைக்கிறா. பார்த்தா அவங்க அப்பா ரூம்ல இருந்து அவங்க அப்பா பேசுறாரு. எனக்கு என்னமா ஆச்சு, என் உடம்பெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, என்ன சுத்தில என்ன இருக்கு, கதவு கூட என்னால திறக்க முடியலன்னு அப்பா கேட்கிறாரு. அப்ப அந்த சூனியக்காரி சொல்லியிருக்கா, நீ இந்த மாதிரி பண்ணும்போது செத்து போன உங்க அப்பா ஆவியாதான் வந்து உங்ககிட்ட பேசுறாருன்னு அவரை உணர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தேவையான விஷயத்த அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிடுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கேத்த மாதிரி இந்த பொண்ணு அவர் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது இல்லப்பா நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க வச்சிருந்த அமௌண்ட் சேவிங்ஸ்லாம் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்கறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு அந்த பணம் கிடைச்சிச்சான்னு பார்ட் 2 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.